முக்கியமான தருணம் உங்கள் லைஃப்பில் இந்த நாள் வந்தக்கா. இந்த வெற்றிக்கு பயிற்சி மையமும் ஆசிரியர்களும் எப்படி உங்களுக்கு உதவிகரமாக இருந்தாங்க? அதுங்க சார், நான் வந்து 2018-19 தான் நான் காஞ்சிபுரம் போனேன். என்னால் டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம், ஒரு 3 மணி நேரம் ஆகிடும் காஞ்சிபுரம் வரணும். நான் அங்கே வந்தாலும் என்னால் உட்கார முடியாது, தூக்கமாக தான் வரும். இருந்தாலும் ஓரளவுக்கு கிராஸ் பண்ணினேன். அதை வச்சு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ட்ராவல் பண்ணி போனாலும் தூக்கம் தான். ஒரு 2 பசங்க, ஒரு பாப்பா வந்து 7th இப்போ படிக்கிறா. ஆனால் என் பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தா. 1 வயசு குழந்தையில நான் விட்டுட்டு வருவேன். விட்டுட்டு வந்துட்டா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மாவை தான் என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா எங்கள் அம்மா தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, விட்டுடு இதெல்லாம் வந்து காசு கட்டி போகிற இதெல்லாம் வந்து நம்மளாலாம் வாங்க முடியாது. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் யாருமே வந்து இது வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப்புன்னு வாங்கலை. விட்டுட்டு இருந்தால் சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட்டு. விடுமா, பரவாயில்லம்மா, பார்த்துக்கலாமா, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாமா, விடுமா. நான் எவ்வளோ தோல்வியை சந்தித்தாலும் எங்கள் அம்மா வந்து ஒரு தடவை கூட மனம் தளரலை. எங்கள் அம்மா தளர்ந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த போஸ்டிங் வாங்கியே இருக்க மாட்டேன். எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. ஏன்னா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. இல்லாட்டி வாங்க முடிஞ்சிருக்காது இந்த போஸ்டிங். ஏன்னா அவ்வளோ வலியும் வேதனையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்னா கூட இருந்து பார்த்தாங்க. விட்டுட்டு ஒரு கட்டத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம், எதனா ஒரு ப்ரைவேட் வேலைக்கு போய் கூட பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளால் படித்த படிப்பை வந்து மற்றவங்களுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக இருக்கணும். இந்த படிப்பை வந்து நெகட்டிவாக நினைக்கக்கூடாது. கஷ்டப்பட்டுச்சு இருந்தாலும் ஒரு போஸ்டிங் வாங்குச்சு அப்படின்ற ஒரு பேர் வரணும். அப்படின்றதுனால தாங்க சார் நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன். நம்ம சொசைட்டியில் இருக்கிற நம்ம கூட இருக்கிறவங்க வந்து பரவாயில்ல, இவங்க கஷ்டப்பட்டது படித்ததுக்கு ஏற்ற இது வாங்கியிருக்காங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டேன். என்னோடய சமூகம் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வரணுன்றதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டேன். என்னை பார்த்து ஒரு 4 பேர் இன்ஸ்பயர் ஆகி படித்து மேலே வந்தாங்கன்னா போதுங்க சார்.